வக்ரால இருக்க ரீட்டைல் மார்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற டேஸ்ட் ஆஃப் ட்ரெடிஷன்ஸோட ஆம்பூர் பிரியாணியை நான் சிக்டா வாலண்டியராக இருக்கும்போது சாப்பிட்டேன்னா அப்போலேருந்து அது போய் திருப்பி சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. உடனே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியோட அங்கே போயிட்டோம். ஸ்மைலோட டோர் ஓப்பன் பண்ணுற அண்ணா உள்ளே இருக்க ஆம்பியன்ஸ், அங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சீரக சம்பாவில் செஞ்ச சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணி நல்லா ஒரு வெட்டு வெட்டினோம். எங்களோட பிரியாணி எக்ஸ்பர்ட் காயத்ரியே இந்த பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு அந்த மட்டன் பிரியாணியில் இருந்த மட்டன் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எனக்கு இருந்த கோல்டுக்கும் இந்த கத்தாரோட வெதருக்கும் இந்த ஆட்டுக்கால் சூப் குடிச்சதுக்கப்புறம் ரொம்ப எதமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பீஃப் மசாலா, சிக்கன் பக்கோடாலாம் சாப்பிட்டோம். பன் பரோட்டாவும் இந்த பீஃப் மசாலாவும் வச்சு சேர்ந்து சாப்பிட்ற காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. அதை வச்சு சுதாகரன் பண்ண அலப்பறையில் எங்களோட டின்னர் டைமே ஜாலியாக போச்சு. பரோட்டா பிச்சு பீஃப் அப்படியே அதுக்கப்புறம் ஒரு மசால் தோசை அண்ட் கிட்ஸுக்கு ஃபேவரட்டான நியூட்டலா அண்ட் ஹனி தோசைலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிட்ஸு அதுவும் எஸ்பெஷலாக ப்ரெஷிவ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா ஹனி தோசையை. இவங்க கிட்ட 120 வெரைட்டிஸ் ஆஃப் தோசஸ் இருக்குது தெரியுமா? முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரெட் அல்வா நிறைய நட்ஸ் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ் கமிங் Jan 31 ஆஃப்டர்நூன் 12:30க்கு கல்யாண பந்தி விருந்து சாப்பாடு லான்ச் பண்றாங்க. அன்லிமிட்டட் ஆம்பூர் பிரியாணி வித் ரைத்தா, கத்திரிக்காய், பாதாம் கீர், பிரெட் அல்வா அண்ட் சிக்கன் பக்கோடா. ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி பாருங்க. அவங்க ஃபுட் உங்களுக்கும் பிடிக்கும்.